Hello again, welcome to another video from me. இது நம்ம ரீசெண்டா ஸ்டார்ட் பண்ண வெஸ்டர்ன் சிப்ளிங் சீரிஸோட தேர்ட் வீடியோ. அண்ட் இந்த வீடியோல நம்ம பார்க்க போற ஸ்போர்ட் பேஸ்பால். இந்த சீரிஸ்ல போட்ட மற்ற ரெண்டு வீடியோஸ் மாதிரி பேஸ்பால் நான் வேற எந்த ஸ்போர்ட் கூடயும் கம்பேர் பண்ண போறது இல்லை. ஏன்னா பேஸ்பால் இஸ் பேஸ்பால் மாதிரி வேற எந்த ஸ்போர்ட்டும் இல்லை. அப்புறம் ஏன் நான் பேஸ்பாலை இந்த சீரீஸ்ல ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு கன்சிடர் பண்ணனா, ஏன்னா நம்ம கிரிக்கெட் நல்லா கனெக்ட் பண்ணிக்க முடியும். கிரிக்கெட் நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்போர்ட். கிரிக்கெட் ஆக்சுவலாக கில்லி தண்டா அப்படின்னு ஒரு இந்தியன் ஆரிஜின் ஸ்போர்ட் அண்ட் பேஸ்பால், இந்த ரெண்டு ஸ்போர்ட்டோடையும் இது இல்லாமல் நிறைய ஸ்போர்ட் இருக்கு. பட் இந்த ரெண்டு ஸ்போர்ட்லேருந்து நிறைய இன்ஸ்பயர் ஆகி கிரிக்கெட் வந்துச்சு அப்படின்னு ஒரு டாக் இருக்கும் எப்பவுமே. அண்ட் நம்ம நிறைய கனெக்ட் பண்ணிக்கலாம் பேஸ்பால் அண்ட் கிரிக்கெட் கூட. ஃபார் எக்ஸாம்பிள், அதுவும் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டோட கல்லி கிரிக்கெட் ஆக்சுவலாக பேஸ்பால் கூட நிறைய கம்பேர் பண்ணலாம். ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள், இந்த நம்ம கிட்ட ஸ்டம்ப்ஸ் இல்லைனா 3 மிஸ் பண்ணா அவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் வச்சு கல்லி கிரிக்கெட் விளையாடுவோம். பேஸ்பால்ல அதே தான். பேஸ்பால்ல ஸ்டம்ப்ஸே கிடையாது. இந்த 3 மிஸ் பண்ணா ஒரு மிஸ் ஒரு ஸ்ட்ரைக் சொல்லுவாங்க, 3 மிஸ் பண்ணா அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் நம்ம கிட்ட நான் ஸ்ட்ரைக்கர் இல்லை ஸ்டம்ப்ஸ் இல்லைனா ரன் அவுட் பண்ணோம்னா அந்த கீழே ஒரு ஸ்டோன் இல்லை ஒரு கல் மாதிரி வச்சுக்குவோம். அது மேலே காலை வச்சுட்டு கரெக்டாக த்ரோ பண்ணும்போது அந்த த்ரோ ரிசீவ் பண்ணிட்டு அந்த கல் மேலே கரெக்டாக கால் இருக்கும்போது பேட்ஸ்மேன் எண்டு கிராஸ் ஆகலைன்னா அவுட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி நிறைய கான்செப்ட் இருக்கு. கிரிக்கெட்லேயே ஃபுல் டாஸ் போல நீங்க கீழே ஆடினா உங்களை ஆக்சுவலாக திட்டுவாங்க. ஃபுல் டாஸ் போல நல்லா அடிக்கணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய கான்செப்ட் கூட ஆக்சுவலாக பேஸ்பால் அண்ட் கல்லி கிரிக்கெட் லைக் கம்பேர் பண்ணலாம். கான்ட்ராஸ்டிங்காக இருக்கும். பட் ஈவன் தோ இந்த ரெண்டு கேமுமே டோட்டலி டிஃப்ரெண்ட்னாலும் நிறைய விஷயத்துல நம்ம லைக் இந்த மாதிரி இது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணலாம். ஸோ அதனால தான் நான் பேஸ்பால் இந்த சீரீஸ்ல போடலான்னு நினைச்சேன். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். பேஸ்பால் நேம் ஆக்சுவலாக எங்கே வந்துச்சுன்னா, பேஸ்பால் ஃபீல்டில் 4 பேசஸ் இருக்கும். அண்ட் தென் அஃப்கோர்ஸ் பால் வச்சு விளையாடுறதுனால அது பேர் பேஸ்பால் அப்படின்னு நேம் பண்ணாங்க. இதோட ஆரிஜினுக்கு நம்ம போனோம்னா ஏர்லி அமெரிக்கா 1744 18th சென்ச்சுரி அந்த டைமுக்கு போனோம். 1846ல நிக்கர்பாக்கர் பேஸ்பால் கிளப் அப்படின்னு ஒரு கிளப் ஸ்டார்ட் பண்றாங்க. அந்த கிளப்க்கும் நியூயார்க் நைன்ஸ்க்கும் ஒரு மேட்ச் நடக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃபிஷியலி நோன் மேட்ச் அந்த மாதிரி வச்சுக்கலாம். நிக்கர்பாக்கர் பேஸ்பால் கிளப் தான் ஃபர்ஸ்டா லைக் கிரியேட் ஆன கிளப். அண்ட் தென் 1857 டைம்ஸ்ல டாக்டர் டேனியல் டாக் ஆடம்ஸ் அப்படின்னு ஒருத்தர் அஃபிஷியலா 1857ல இதோட ரூல்ஸ் எழுதுறாரு. நிக்கர்பாக்கர் பேஸ்பால் கிளப் ஒரு ரூல்ஸ் வச்சிருப்பாங்க. அதை இன்னும் அஃபிஷியலா மாடர்னைஸ் பண்ணி லாஸ் ஆஃப் பேஸ்பால் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறாங்க. அண்ட் தென் 1903ல பேஸ்பால் வந்து வேர்ல்ட் சீரிஸ் அளவுக்கு எக்ஸ்பேண்ட் ஆக ஸ்டார்ட் ஆகுது. பேஸ்பால் ஒரு ஒலிம்பிக் ஸ்போர்ட்டா அப்படின்னு கேட்டா பார்ஷியலி எஸ் தான் சொல்லணும். ஏன்னா எக்ஸாக்டா 1900 அந்த இயர்ல ஃபர்ஸ்ட் டைமா பாரிஸ் ஒலிம்பிக்ஸ்ல டெமான்ஸ்ட்ரேஷன் ஸ்போர்ட்டா ஆட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 92 இயர்ஸ் கழிச்சு 1992 பார்சிலோனா ஒலிம்பிக்ஸ்ல தான் இந்த கேம் ஃபுல் டைமா ஒலிம்பிக்ஸ்ல ஆட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 92, 96, 2000, 2004 அண்ட் 2008 இந்த 5 வருஷம் கன்சிஸ்டன்டா தொடர்ந்து 8 டீம்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணி ஒலிம்பிக்ஸ்ல நடந்துச்சு. அதுக்கப்புறம் 12, 16லலாம் இல்லை. அதுக்கப்புறம் திரும்ப 2020 டோக்கியோ ஒலிம்பிக்ஸ்ல தான் திரும்ப பேஸ்பால் வந்துச்சு. அதுல 6 டீம்ஸ் தான் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அண்ட் தென் அகைன் இந்த இயர் 2024 பாரிஸ் ஒலிம்பிக்ஸ்ல பேஸ்பால் இல்லை. அஃப்கோர்ஸ் நெக்ஸ்ட் ஒலிம்பிக்ஸ் எடிஷன் 2028 லாஸ் ஏஞ்சல்ஸ் ஒலிம்பிக்ஸ்ல பேஸ்பால் ஆட் ஆயிருக்கு. அதுல எத்தனை டீம்ஸ் ஆட போறாங்க அதோட பத்தி மற்ற டீடைல்ஸ்லாம் நமக்கு போக போக தெரிய வரும். அண்ட் தென் கியூபா பேஸ்பால்ல ஒலிம்பிக்ஸ் லெவல்ல ஒரு சக்சஸ்ஃபுல்லான கண்ட்ரின்னு சொல்லலாம். 3 கோல்டு அண்ட் 2 சில்வர் வச்சிருக்காங்க. ஃபாலோட் பை ஜப்பான் அண்ட் யுனைடெட் ஸ்டேட்ஸ். இப்போ இந்த பிக்ல பேஸ்பாலோட ஃபீல்ட் சைஸ் பத்தி பார்க்கலாம். ஐ மீன் டைமென்ஷன்ஸ். ஹோம் பேஸ் அப்படின்னு இருக்கும். ஹோம் பேஸ்ல தான் பேட்டர் நிற்பாங்க, the one who hits the ball. அண்ட் தென் அவங்களுக்கு ஆப்போசிட்ல பவுலர் கிடையாது. இதுல பவுலர் பிச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈவன் தான் அவங்க ஃபுல் டாஸ் போட்டாலும் பிச்சர் தான் சொல்லுவாங்க. அது ஏன்னு எனக்கு தெரியல. அண்ட் தென் அவங்களுக்கும் பேட்டருக்கும் ஒரு 60 மீட்டர்ஸ் இருக்கும். கிரிக்கெட்ல 22 yards, 1 yard 3 feet. இதுல வந்து நான் 60 feet சொன்னேன். ஸோ அப்போ 20 yards வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட கிரிக்கெட் ரேஞ்சுக்கு தான் இருக்கும். அண்ட் தென் பேட்ஸ்மேனுக்கு பின்னாடி கீப்பர் நிற்பாங்க. அவங்களை கீப்பர்னு சொல்ல மாட்டாங்க, கேட்சர்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு லைக் கிரிக்கெட்ல ஸ்லிப் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸ்லிப் பொசிஷன்ல அம்பையர் நிற்பாங்க. இதோட இந்த பேஸ்பாலோட ரெஃப்ரி நிற்பாங்க. பேஸ்பால்ல மொத்தம் 9 பிளேயர்ஸ் விளையாடுவாங்க. ஸ்டார்டிங் 9s அந்த மாதிரி சொல்லலாம். அண்ட் தென் பேஸ்பால் ஒரு மேட்ச் வந்து 2.5 to 3 hours ஆவரேஜா நடக்கும். அப்படியே இந்த பிக்சர்ல நம்ம ஃபீல்டிங் பொசிஷன்ஸ் பார்த்துடலாம். ஃபீல்டிங் பொசிஷன்ஸ் ஆக்சுவலா ஆஸ் ஐ செட் பிக்சர் தான் வந்து பால் போடுவாங்க. பேட்ஸ்மேனை நோக்கி ஸ்பீடா ஃபுல் டாஸ்ல பாலை எறிவாங்க. ஆக்சுவலா போடுவாங்கன்னு சொல்றதை விட நம்ம கிரிக்கெட்ல சொல்லுவோம் ஃபுல் டாஸ்னா ஈஸியா அடிச்சிடலாமே 6-4 அந்த மாதிரி. பேஸ்பால் அப்படி கிடையாது. பால் கொஞ்சம் ஹார்டா இருக்கும். அண்ட் தென் அவங்க கிரிக்கெட்டை விட அந்த பிச் சைஸ், ஐ மீன் அந்த பேட்டருக்கும் பிச்சருக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் கிட்ட இருக்கும். அப்படின்றதுனால இன்னும் நீங்க ஸ்பீடா பார்த்து கிரிக்கெட்ல நம்ம பவுலிங்ல போடுவோம். ஸோ ஃபுல் டாஸ் கொஞ்சம் ஸ்லோவா வர வாய்ப்பு இருக்கு. இது ஆக்சுவலா
இந்த செக் அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்களே கல்லி கிரிக்கெட்ல, அந்த மாதிரி ரொம்ப ஸ்பீடா பார்த்து போடுறதுனால பேட்ஸ்மேனால அதை கரெக்டா டைம் பண்ணி அடிக்கிறது கஷ்டம். அதே மாதிரி பேஸ்பால் பேட் வந்து கொஞ்சம் ஒரு ரவுண்டட் சர்ஃபேஸ்ல இருக்கும். ஸோ இன்னும் நம்ம கரெக்டா பார்த்து டைம் பண்ணி அடிக்கிறது கஷ்டம் கிரிக்கெட் பேட்ல அடிக்கிற மாதிரி. அதான் பிச்சர் அண்ட் கேட்சர். கேட்சர் வந்து கீப்பர் கிரிக்கெட் டேர்ம்ஸ்ல சொல்லணும்னா. இவங்க ரெண்டு பேரையும் பேட்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கிரிக்கெட் டேர்ம்ஸ்ல சொல்லணும்னா பவுலர் அண்ட் கீப்பரை பேட்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல வந்து பிச்சர் அண்ட் கேட்சர். அண்ட் தென் இன்ஃபீல்ட்ல ஒரு 4 ஃபீல்டர் நிற்பாங்க. ஃபர்ஸ்ட் பேஸ்மேன், செகண்ட் பேஸ்மேன், தேர்ட் பேஸ்மேன் அண்ட் ஷார்ட் ஸ்டாப் நிற்பாங்க. இவங்க இன்ஃபீல்ட்ல கிரிக்கெட்டிங் டேர்ம்ஸ்ல சொல்லணும்னா இன்னர் சர்க்கிள். அண்ட் தென் இன்னர் சர்க்கிளுக்கு வெளியில அவுட் ஃபீல்டர்ஸ் வந்து ஒரு 3 பேர் நிற்பாங்க. லெஃப்ட் ஃபீல்டு, சென்டர் ஃபீல்டு அண்ட் ரைட் ஃபீல்டு. பேஸ்பாலோட பேஸ் பொசிஷன்ஸ் பார்த்தோம்னா 4 பேஸ் இருக்கும். நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி ஹோம் பேஸ்ல தான் பேட்டர் நிற்பாங்க. கிரிக்கெட்டிங் டேர்ம்ஸ்ல சொல்லணும்னா ஸ்ட்ரைக்கர், லைக் த ஒன் ஹூஸ் ரெடி டு ஃபேஸ் த பால். அதுக்கப்புறம் பேஸ் 1, பேஸ் 2, பேஸ் 3 இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் நான் சொன்ன பேஸ்மேன்லாம் நிற்பாங்க ஃபீல்டிங் பொசிஷன்ஸ்ல. அண்ட் தென் பேஸ்பால்ல பிச்சர் எப்படி பால் த்ரோ பண்ணணும் அப்படின்னா, பேட்ஸ்மேன் கிட்ட அவங்க அடிக்க போற ஏரியால ஸ்ட்ரைக் ஜோன் அப்படின்னு ஒன்று இருக்கும். பால் பேட்ஸ்மேன் கிட்ட கனெக்ட் ஆகும்போது அந்த ஜோன்ல தான் பால் இருக்கணும். அது வந்து ஒரு பேட்ஸ்மேனுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஹிப் ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஸ்ட்ரைக் ஜோன் மாறும். அண்ட் தென் அதுக்கு வெளியில பால், அது உள்ள பால் கரெக்டா பிச் ஆச்சுன்னா அதை வந்து பிச் அப்படின்னு சொல்லுவாங்க. அகைன் அது பிச்சே ஆகாது, ஃபுல் டாஸ்ல தான் வரும். ஏன் பிச்சுன்னு சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல. அதை தாண்டி அந்த ஸ்ட்ரைக் ஜோனுக்கு வெளியில போச்சுன்னா, கிரிக்கெட்ல இப்ப நம்ம நோ பால் ஆர் ஒய்டு சொல்லுவோம்ல, ஒரு அன்ஃபேர் ஆர் ஒரு இல்லீகல் டெலிவரி போட்டா அது அந்த மாதிரி இந்த பேஸ் பால்ல இந்த ஸ்ட்ரைக் ஜோனுக்கு வெளியில பால் போச்சுன்னா அதை வந்து பால் அப்படின்னு சொல்லுவாங்க, ஜஸ்ட் பால். பேட்ஸ்மேன் பால் அடிக்கிறாங்கனாலும் நான் ஸ்டார்டிங்லேயே காமிச்ச அந்த ஃபீல்டு சைஸ் மாதிரி ஒரு பீட்சால இருந்து கட் பண்ண ஷேப்ல இருக்கும். அதான் பேஸ்பாலோட ஃபீல்ட் சைஸ். பேட்ஸ்மேன் அடிக்கிறாங்கன்னா அந்த ஜோனுக்குள்ள தான் அடிக்கணும். அதுக்கு வெளியில வந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஃபவுல் ஏரியா ஆர் ஃபவுல் ஜோன் ஆர் ஜஸ்ட் ஃபவுல், அந்த மாதிரி ஏதாச்சும் சொல்லுவாங்க. அண்ட் தென் பேட்ஸ்மேன் ஃபவுல் ஏரியால அடிச்சாங்கன்னா அதை ஒரு ஸ்ட்ரைக் அப்படின்னு கன்சிடர் பண்ணுவாங்க. ஸ்ட்ரைக்னா என்னன்னா, ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி பாலை லீவ் பண்ணாலே அது ஒரு ஸ்ட்ரைக் தான். ஒரு பேட்ஸ்மேனுக்கு மொத்தம் 3 ஸ்ட்ரைக் அலோடு. 3 வாட்டி ஸ்ட்ரைக் ஆனாங்கன்னா அவங்க அவுட் ஆயிடுவாங்க. இப்போ இந்த ஃபவுலை எப்படி கன்சிடர் பண்ணுவாங்கன்னா, பேட்ஸ்மேன் இதுக்கு முன்னாடி இப்போ இந்த சிச்சுவேஷன் வரைக்கும் ஒரு வாட்டி கூட ஸ்ட்ரைக் வாங்கல அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு வாட்டி ஃபவுல் ஏரியால அடிச்சா அதை வந்து ஒரு ஸ்ட்ரைக் அப்படின்னு கன்சிடர் பண்ணுவாங்க. இல்ல ஆல்ரெடி ஒரு ஃபவுல் வச்சிருக்காங்க, அவர் ஒரு ஸ்ட்ரைக் வச்சிருக்காங்க அப்படின்னா செகண்ட் டைமும் ஃபவுல் ஏரியால அடிச்சா அதையும் ஒரு ஸ்ட்ரைக் கன்சிடர் பண்ணுவாங்க. இப்போ தேர்ட் டைம் கன்சிடர் பண்றதுக்கு முன்னாடி ஆல்ரெடி பேட்ஸ்மேன் வந்து ஒரு ஃபவுல் ஏரியால அடிச்சு ஒரு ஸ்ட்ரைக் வச்சிருக்காங்களோ, ஆர் எல்ஸ் ஜஸ்ட் பேட்ல வந்து பால் மீட் ஆகாம பீட்டன் ஆகி ஒரு பாலை லீவ் பண்ணி ஒரு ஸ்ட்ரைக் 2 ஸ்ட்ரைக் வச்சிருக்காங்க ஆல்ரெடி அப்படின்னா, இப்போ தேர்ட் தான் லாஸ்ட். இந்த டைம்ல பேட்ஸ்மேன் ஃபவுல் ஏரியால அடிச்சா அதை ஃபவுல்னு கன்சிடர் பண்ண மாட்டாங்க. இந்த டைம்ல அதை கன்சிடர் பண்ணணும்னா ஜஸ்ட் அவங்க நான் சொன்ன மாதிரி பால் பீட்டன் ஆகணும், ஒரு பால் பேட்ல மீட் ஆகாம பால் லீவ் பண்ணா அது ஒரு ஸ்ட்ரைக்காக கன்சிடர் பண்ணுவாங்க. இது ஒரு வே ஆஃப் டேக்கிங் அ விக்கெட். கிரிக்கெட்ல விக்கெட் அதான் இதுல அவுட் ஆக்குறது அந்த மாதிரினா, கிரிக்கெட்ல ஸ்டம்பிங் இருக்கு, ரன் அவுட் இருக்கு, எல்பிடபிள்யூ இருக்கு, போல்டு இருக்கு, அந்த மாதிரி நிறைய வேஸ் இருக்கு, கேட்ச் பிடிக்கிறது இருக்கு. பட் பேஸ்பால்ல இருக்கிறது ஒரு சில வேஸ் தான் ஒரு பேட்ஸ்மேன் அவுட் ஆகிறதுக்கு இருக்கு. நான் இப்ப சொன்ன மாதிரி இந்த 3 வாட்டி மிஸ் பண்ண வச்சு ஸ்ட்ரைக் எடுக்கிறது. அண்ட் தென் பால் ஏர்ல அடிச்சு அதை த்ரூவா கேட்ச் பண்ணாங்கன்னா அது ஒரு வே ஆஃப் டேக்கிங் அ விக்கெட் தான். அண்ட் தென் ரன் அவுட் பேஸ்பால்ல எப்படி ஒர்க் ஆகும்னா, இதுல ஆக்சுவலா ஸ்ட்ரைக்ல அட் அ டைம் 4 பேட்ஸ்மேன் இருப்பாங்க. நான் சொன்ன மாதிரி ஹோம் பேஸ்ல ஒரு பேட்ஸ்மேன் இருப்பாங்க, அண்ட் தென் பேஸ் 1ல ஒரு பேட்ஸ்மேன், பேஸ் 2ல ஒரு பேட்ஸ்மேன், பேஸ் 3ல ஒரு பேட்ஸ்மேன். ஸோ டோட்டலா 4 பேட்ஸ்மேன் இருப்பாங்க. இப்போ ஹோம் பேஸ்ல இருக்க பேட்டர் பால் அடிக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஃபர்ஸ்ட் ஹோம் பேஸ்ல இருந்து பேஸ் 1 நோக்கி ஓடுவாங்க. பேஸ் 1ல இருக்க பிளேயர் பேஸ் 2க்கு ஓடுவாங்க, பேஸ் 2ல இருக்கவங்க பேஸ் 3க்கு ஓடுவாங்க, பேஸ் 3ல இருக்கவங்க பேஸ் ஹோம் பேஸ்க்கு மறுபடியும் வருவாங்க. ஸோ இப்போ இவங்க ஸ்ட்ரைக் வந்துருவாங்க. கிரிக்கெட்ல வெறும் ஸ்ட்ரைக்கர் நான் ஸ்ட்ரைக்கர் 2 பேர் தான் இருப்பாங்க. பட் பேஸ் பால்ல அட் அ டைம் 4 பேர் இருப்பாங்க. அண்ட் தென் இப்போ புதுசா ஹோம் பேஸ்க்கு வர ஸ்ட்ரைக்கர் அட்டன் பண்ணாங்கன்னா அவங்களும் அதே மாதிரி அப்படியே ஒரு பேஸா மாறி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ இதுல என்னன்னா, நான் ஃபர்ஸ்ட் ஒரு பேட்டர் ஏ கன்சிடர் பண்ணலாம். பேட்டர் ஏ, பி, சி அண்ட் டி. ஏ வந்து ஹோம் பேஸ்ல நிக்கிறாங்க, பாலை ஃபேஸ் பண்ண ரெடியா இருக்காங்க. அவங்க அடிச்சுட்டு ஹோம் பேஸ்ல இருந்து பேஸ் 1க்கு ஓடினாங்கன்னா அவங்க அங்க இருந்து அவங்க அடிச்சதுக்கு அப்புறம் அவங்க ஓடி திரும்ப கம்ப்ளீட் பண்ணி ஃபுல்லா திரும்ப ஹோம் பேஸ்க்கு வந்தாதான் ஒரு ரன் அப்பதான் கன்சிடர் ஆகும். கிரிக்கெட்ல இருக்க மாதிரி இப்போ இருக்க மாதிரி T20ல 200 ரன் அடிக்கிறது, 275, 287 அடிக்கிறதுலாம் அதுல ஈஸி கிடையாது. நீங்க அதே மாதிரி பேஸ்பால்ல டோட்டலா 9 இன்னிங்ஸ் இருக்கு. கிரிக்கெட்ல நம்ம டெஸ்ட் மேட்சஸ்ல 4 இன்னிங்ஸ் சொல்லுவோம். டோட்டலா 2 டீமும் சேர்த்து ஒரு டீம் 2 இன்னிங்ஸ் ஆடும். இதுல வந்து அவங்க டோட்டலா சொல்றது 9 இன்னிங்ஸ் தான் சொல்றாங்க. ஆக்சுவலா கிரிக்கெட்லயுமே நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு T20 கேம் எடுத்துக்கிட்டா நம்ம ஒரு இன்னிங்ஸ் தான் சொல்லணும். நம்ம 2 இன்னிங்ஸ்னா அது பிரிச்சு இந்த டீம் ஒரு இன்னிங்ஸ் ஆடுறாங்க, இந்த டீம் செகண்ட் இன்னிங்ஸ் ஆடுறாங்க, அப்படி கிரிக்கெட்ல சொல்றோம். பட் பேஸ்பால்ல அது ரெண்டு டீமுமே பேட்டிங் ஆடுறாங்க அப்படின்னா அதை சேர்த்து ஒரு இன்னிங்ஸ் தான் சொல்லுவாங்க. பட் இதுல டாப் ஆஃப் அண்ட் பாட்டம்
பாட்டம் ஹாஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 ஹாஃபா பிரிச்சு ஒரு இன்னிங்ஸ் 2 ஹாஃபா பிரிச்சுக்குவாங்க, டாப் ஹாஃப் அண்ட் பாட்டம் ஹாஃப். டாப் ஹாஃப் வந்து எப்பவுமே விசிட்டிங் டீம் தான் விளையாடுவாங்க. அதாவது இப்போ இதுல டாஸ் போடுறதுக்கு பதில் ஸ்ட்ரைட்டா இப்போ ஒரு ஹோம் டீம் விளையாடுதுன்னா அதை அவே டீம் வராங்களே விசிட்டிங் டீம், அவங்க தான் ஃபர்ஸ்ட் அவங்க தான் பேட்டிங் ஆடுவாங்க, டாப் ஹாஃப் அவங்க தான் விளையாடுவாங்க. அதே மாதிரி ஒரு இன்னிங்ஸ்ல ஒரு டீம் பேட்டிங் ஆடும்போது ஒரு ஹாஃப்க்கு 3 விக்கெட்ஸ் கொடுப்பாங்க. நான் சொன்ன மாதிரி இந்த வேஸ்லாம் விக்கெட் எடுக்கலாம். அண்ட் தென் இன்னொரு வே ஆஃப் டேக்கிங் விக்கெட் என்னன்னா, ஒன்று நான் சொன்ன மாதிரி 3 ஸ்ட்ரைக்ஸ் இருக்கு, அண்ட் தென் கேட்ச் பிடிச்சா ஒரு வே ஆஃப் டேக்கிங் விக்கெட் தான். அதுக்கப்புறம் ரன் அவுட் இதில் எப்படி ஒர்க் ஆகும்னா, ஒரு பேஸை நோக்கி பேட்ஸ்மேன் ஓடும் போதும் இதுவுமே ஆஸ் ஐ செட் கல்லி கிரிக்கெட்ல நம்ம பண்ற மாதிரி அந்த பேஸ் மேல பாலை ரிசீவ் பண்றவங்க வந்து பேஸ் மேல காலை வச்சுட்டு பேட்டர் கிராஸ் ஆகிறதுக்குள்ள காலை வச்சுட்டு ரிசீவ் பண்ணி பிடிச்சா அது ஒரு விக்கெட் தான். பேஸ் கிராஸ் ஆகிறதுக்குள்ள அப்போ வந்து இந்த 4 பேட்டர்ல ஒரு பேட்டர் அவுட் ஆயிடுவாங்க. ஒரு இன்னிங்ஸ்க்கு நான் சொன்ன மாதிரி 3 விக்கெட் தான் கொடுப்பாங்க. ஐ மீன் ஒரு ஹாஃப்ல 3 விக்கெட் கொடுக்கறதுனால இப்படி ஒருத்தர் அவுட் ஆயிட்டாங்க அப்படின்னா ஸோ இப்போ ஒரு பேட்ஸ்மேன் லெஸ்ஸா இருப்பாங்க, மீதி 3 பேட்ஸ்மேன் இருப்பாங்க, ஐ மீன் பேட்டர்ஸ் இருப்பாங்க. அண்ட் தென் இந்த 3 ஃபார்ம்ஸ் ஆஃப் டேக்கிங் விக்கெட்ல நான் இப்போ 3 ஃபார்ம் சொன்னேன். ரன் அவுட் ஃபார்ம்ல ஆக்சுவலா 2 கேட்டகரி இருக்கு. அதுல தான் ஒன்று, நீங்க பால் த்ரோ பண்ணும்போது ரிசீவ் பண்ண டைம்ல அந்த ரிசீவ் பண்ற பிளேயர் வந்து பேஸ் மேல கால் வச்சாங்களோ அவங்க மற்ற பாடி பார்ட்ஸ் ஏதாவது அந்த பேஸ் மேல கான்டாக்ட்ல இருந்துச்சுன்னா அது ஒரு டைப் ஆஃப் டேக்கிங் விக்கெட். இதுக்கப்புறம் இது கொஞ்சம் காமெடியா இருக்கும். இன்னொரு வே என்னன்னா, அந்த பேட்டர் பேஸ் நோக்கி ஓடிட்டு இருக்கும்போது கிராஸ் பண்ண டைம்ல நீங்க டக்குன்னு பாலை ரிசீவ் பண்ணி அந்த ஓடிட்டு இருக்க பேட்டர் மேல பாலை டச் பண்ணீங்க, பாலை வச்சு டச் பண்ணீங்க, கான்டாக்ட் ஆச்சு அப்படின்னா அப்பவுமே அவங்க அவுட் தான். ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு 2 பேட்டர் அவுட் ஆயிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ 2 பேட்டர் தான் ஸ்ட்ரைக்ல இருக்காங்க. இன்னொரு பேட்டர் வந்து ஸ்ட்ரைக் வேல 3 வாட்டி ஸ்ட்ரைக் ஆகி அவுட் ஆயிட்டாங்க அப்படின்னா ஸோ இப்போ 3 பேட்டர் அவுட். அப்போ உங்களுக்கு 3 விக்கெட் போயிடுச்சு. கிரிக்கெட்ல இருக்க மாதிரி இப்போ 11 ஆடினாலும் 10 விக்கெட்ஸ் தான் இருக்கும். ஒரு பேட்டர் வந்து எப்பவுமே நாட் அவுட்ல முடிப்பாங்கல்ல, அந்த மாதிரி இப்போ 4 பேட்ஸ்மேன் ஒரு இன்னிங்ஸ்ல ஒரு ஹாஃப்ல விளையாடுறாங்கன்னா 3 பேட்டர்ஸ் தான் அவுட் ஆவாங்க, ஒரு பேட்டர் வந்து நாட் அவுட்டா ரிமைன் ஆவாங்க. அண்ட் தென் பேஸ் பால்ல எப்படின்னா, இப்போ இல்லைனா இந்த ஃபார்ம்ஸ் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக புரியணுறதுக்காக சொன்னேன். 3 பேட்ஸ்மேனுமே ரன் அவுட் வேல அவுட் ஆகலாம், இல்ல 3 பேட்ஸ்மேனுமே கேட்ச் அவுட் ஆகலாம், ஃபீல்டர்ஸ் கேட்ச் பண்ணி, இல்ல 3 பேட்ஸ்மேனுமே 3 ஸ்ட்ரைக் அட்டன் பண்ண முடியாம அவுட் ஆகலாம், அந்த மாதிரி அவுட் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு இன்னிங்ஸ்ல நான் சொன்ன மாதிரி கிரிக்கெட் அளவுக்கு ஈஸியாலாம் ரன்ஸ் அடிக்க முடியாது. ஒரு இன்னிங்ஸ்ல நீங்க ஒரு 2 ரன்ஸ் 3 ரன்ஸ் அடிச்சா அதுவே பெரிய விஷயமா தான் இருக்கும். அண்ட் தென் பேஸ் பால்ல நீங்க நிறைய வாட்டி பால் ஆடியன்ஸ் கிட்ட போய் விழுற மாதிரி பார்த்திருப்பீங்க. அது பேர் ஹோம் ரன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை அடிச்சா ஸ்ட்ரெயிட்டா 6 ரன்ஸ்லாம் கொடுக்க மாட்டாங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ ஸ்ட்ரைக்ல 2 பேட்ஸ்மேன் தான் இருக்காங்க அப்படின்னா 2 பேட்ஸ்மேன் அவுட் ஆயிட்டாங்க, இன்னும் 2 பேட்ஸ்மேன் தான் இருக்காங்க, லாஸ்ட் ஒரு விக்கெட் தான் இருக்குன்னா அந்த டைம்ல ஒரு பேட்டர் பாலை தூக்கி ஆடியன்ஸ் கிட்ட ஃபென்ஸை தாண்டி பவுண்டரி லைன் ஃபென்ஸை தாண்டி ஆடியன்ஸ் கிட்ட அடிச்சாங்க அப்படின்னா ரெண்டு பேட்ஸ்மேன் 2 பேஸ்ல இருக்காங்கன்னா 2 ரன் தான் கொடுப்பாங்க. 4 பேட்டர்ஸ்மே இருந்தா 4 ரன் கொடுப்பாங்க. ஸோ மேக்ஸிமம் நீங்க பேஸ் பால்ல ஒரு பால்ல மேக்ஸிமம் உங்களால 4 ரன்ஸ் தான் அடிக்க முடியுமே. 4 பேட்டர்ல 3 பேட்டர் தான் இருக்காங்க, ஒரு பேட்டர் அவுட் ஆயிட்டாங்கன்னா அந்த டைம்ல ஒருத்தவங்க ஹோம் ரன் அடிச்சாங்கன்னா 3 ரன் தான் கொடுப்பாங்க. ஸோ எத்தனை பேட்ஸ்மேன் அந்த பேசஸ்ல பிரசன்ட் ஆயிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு பேட்டருக்கு ஒரு ரன், அந்த மாதிரி ஒரு பேட்டர் தான் அடிப்பாங்க. பட் ஸ்டில் இப்போ 2 பேட்ஸ்மேன் வந்து 2 பேஸ்ல இருக்காங்க அப்படின்னா 2 ரன் கிடைக்கும், 3 பேட்டர்ஸ் இருக்காங்கன்னா 3 ரன் கிடைக்கும், 4 பேட்டர்ஸ் இருந்தாங்கன்னா 4 ரன் கிடைக்கும். ஸோ இதான் நீங்க அப்படி ஹோம் ரன் அடிச்சீங்கன்னா அது ஒரு ஜாக் பாட் தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி வச்சுக்கலாம், ஒருத்தவங்க ஒரு ஹோம் ரன் அடிக்கிறாங்க. மேட்சுக்கு வந்து ஹோம் ரன் நீங்க பாக்குறதே ரொம்ப ரேரான அக்கேஷன் தான். ஒரு மேட்சுக்கு நீங்க ஒரு 3ல இருந்து 4 ஹோம் ரன் பார்த்தா அதுவே அதிகம் தான். ஸோ அதுதான் பேஸ் பாலோட மோட்டிவே. நான் சொன்ன மாதிரி 9 இன்னிங்ஸ் இருக்கும். ஒரு இன்னிங்ஸ் முடியும் போதும் எந்த டீம் லாஸ்டா 9 இன்னிங்ஸ் முடிஞ்சோடனே கால்குலேட் பண்ணும்போது எந்த டீம் நிறைய ரன்ஸ் வச்சிருக்காங்களோ அவங்க தான் வின்னர். அண்ட் தென் பேஸ் பால்ல மேட்சஸ் டை ஆர் டிரா ஆகவே ஆகாது. ஏன்னா எப்படியும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 9 இன்னிங்ஸ் முடிஞ்சோடனே 2 டீமும் சேம் ஸ்கோர்ல தான் இருக்காங்க அப்படின்னா எத்தனை இன்னிங்ஸ் வேணுமோ எக்ஸ்ட்ராவா அவங்க ஆடிக்கிட்டே போகலாம், ஒரு இன்னிங்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. ஸோ அந்த டைம் திரும்ப அகைன் இந்த 2 டீம்ல ஒரு டீம் பேட்டிங் ஆடும், தென் இன்னொரு டீம் பவுலிங் போடும், அண்ட் தென் இன்னொரு டீம் பேட்டிங் ஆடும், இன்னொரு டீம் பவுலிங் போடும். அந்த மாதிரி போயிட்டே இருக்கும் இன்னிங்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இந்த வெதர் கண்டிஷன்ஸ் நேச்சுரல் கண்டிஷன்ஸ்னால மேட்ச் ஸ்டாப் பண்றாங்க அப்படின்னா எண்ட் ஆஃப் தி டே திரும்ப எப்படியும் அந்த கேமை முடிச்சுதான் ஆகணும். அந்த கேமை பாதியில அப்படியே விட மாட்டாங்க. அதான் பேஸ் பாலோட ஒரு முக்கியமான திங். ஸோ இதான் பேஸ் பாலை பத்தி ரூல்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ். பேஸ் பால் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்போர்ட் தான். நம்மள நிறைய பேர் சின்ன வயசுல இருந்து அட்லீஸ்ட் மினிமம் ஒரு பால் ஒரு ஹைலைட்ஸ் ஆச்சு பேஸ் பால் பத்தி பார்த்திருப்போம். என்னடா கிரிக்கெட்டுக்கு சிமிலரா இருக்கு அப்படின்னு பார்த்திருப்போம். பட் மோஸ்ட்லி ரூல்ஸ் புரிஞ்சிருக்காது. அது அமெரிக்கன் ஸ்போர்ட்ஸோட நேச்சரே தான். ஃபர்ஸ்ட் டைம் எந்த ஸ்போர்ட் பார்த்தாலும் ரூல்ஸ் புரியாது தான். பட் இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்போர்ட். எனக்குலாம் பர்சனலா பேஸ்பால் ரொம்ப பிடிச்ச ஸ்போர்ட். இந்தியாவில் இருக்க ஃபேமஸான ஸ்போர்ட்ஸை தாண்டி அமெரிக்கன் ஸ்போர்ட்ஸான பேஸ்பால் அண்ட் தென் அமெரிக்கன் ஃபுட்பால் இதெல்லாம் வந்து ரூல்ஸ் புரியாது தான்.
நிறைய காம்ப்ளெக்ஸான ரூல்ஸ் கொண்ட ஸ்போர்ட்ஸ் தான் இதெல்லாம். பட் ஸ்டில் அதுதான் இந்த ஸ்போர்ட்ல எனக்கு பிடிச்சது. எண்ட் ஆஃப் த டே எந்த ஸ்போர்ட்ஸ்னாலும் அப்படிதான், நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது புரியாது, நீங்க பார்க்க நிறைய கத்துக்குவீங்க. அந்த மாதிரி தான் இந்த ஸ்போர்ட்ஸ்லாம். பேஸ்பாலை பத்தி இன்னும் வேற என்ன சொல்லணும்னா, நிறைய ஸ்டார் பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க. அண்ட் தென் லீக்ஸ் இருக்கு. லீக்ஸ் வந்து பேஸ்பால்ல ஒரு ஒன் ஆஃப் த முக்கியமான லீக்ஸ் எதுனா மேஜர் லீக் பேஸ்பால், எம்எல்பி. நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. மேஜர் லீக் பேஸ்பாலுக்கு ஒரு மைனர் லீக் பேஸ்பாலும் இருக்கு. அதுல தான் யங்ஸ்டர்ஸ் வந்து மைனர் லீக்ல இருந்து மேஜர் லீக் ப்ரமோட் ஆவாங்க. இது இல்லாம நிறைய கண்ட்ரீஸ்ல அவங்களோட டொமஸ்டிக் லீக் இருக்கு. ஆஸ்திரேலியால இருக்கு, யூரோப்ல நிறைய கண்ட்ரீஸ்ல இருக்கு, சைனால இருக்கு, அமெரிக்காவை தாண்டி ஜப்பான்ல நான் சொன்ன மாதிரி பேஸ்பால் ரொம்ப ஃபேமஸான ஸ்போர்ட். நான் அதான் அந்த ஸ்டார்டிங்ல ஒலிம்பிக்ஸ் மெடல் காரி சொன்னல, அதுல கியூபா வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லான பேஸ்பால் டீம், அவங்களோட டொமஸ்டிக் ஸ்போர்ட் இருக்கு. ஸோ அவ்வளோதான், வீடியோட எண்டுக்கு வந்தோம். வேற என்ன, எண்டு கார்டு தான். இந்த மாதிரி வேற இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய ஸ்போர்ட்ஸ் பற்றி பார்க்கறதுக்கு ஸ்போர்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.